நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள்ல ஆண்டோடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுக்கும்படிக்கு இயேசுவே காருண்யம் ஊழியங்களை நம்ம பாளையங்கோட்டை பகுதியை மையமாய் வைத்து அநேக பெண்கள் மத்தியிலே ஆண்டோடைய ஊழியத்தை ரொம்ப அழகா நிறைவேற்றி வருகிற அவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று அக்கா அங்க நிறைவேற்றி வராங்க. அவங்க இங்க வந்திருக்கிறாங்க. சாந்தி எஸ்ஐக்கில் அக்கா வந்திருக்கிறாங்க. அவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு எல்லாரும் ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். தேவன் தாமே இடைப்படுவாராக. ஒவ்வொரு அக்கா. அக்கா சாந்தி அக்கா. பிரைஸ்லார் கேக்குதாம்மா? அக்கா கேக்குது கேக்குது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்பா, ஸ்தோத்தரிக்கிறோம்பா. பரிசுத்தரே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். காலைதோறும் கிருபை புதிதா இருக்கபடியா நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த காலை வேளையில ஒரு விஷயம் கூட உங்க வார்த்தையை பேசும்படியாக கத்தர் கொடுத்த பிரதான கிருபைக்காக, இறக்கங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்தின் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் தகப்பனே, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் உங்க வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கீங்க. ஒரு விஷயம் கூட எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் நீங்க எனக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்தை சொல்ல ஆவியான எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்ப அடிக்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென். மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இந்த உப்பு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார் இந்த காலை வேளையில, நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள். பழமொழியில கூட சொல்லுவாங்க, உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லி. உப்பு இட்டவரை உயிர் உள்ளளவும் நினைன்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த காலை வேளை நம்ம உப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உப்பு சாரமற்று போனால் அது வெளியே கொட்டப்படணும். மனுஷரால் மிதிக்கப்படுறதுக்கு தான் பயன்படும் இல்லையே, வேற ஒன்றுக்கும் உதவாது. ஸோ நாம இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உப்பா இருக்கணும். எந்த காரியத்துக்குமே உப்பு இல்லாம எதுவுமே சமையல செய்யவே முடியாது. உப்பு 3 விதத்துல பயன்படுது. முதலாவது மருந்தா பயன்படுது. ரோட்ல போறோம், ஏதோ கீழ விழுறோம், இல்ல அடிபடுது அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க, வீங்கியிருக்கு அப்படின்னு சொன்னா, உப்பு கட்டி அடி அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு நல்ல ஒரு மூட்டையா கட்டி ஒரு துணியில வெந்நீர்ல முக்கி அந்த இடத்துல வச்சு ஒத்தடம் குடுத்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மருந்துகளையுமே சால்ட் கொஞ்சம் சேர்த்து தான் மருந்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி நமக்கு தருவாங்க. ஸோ அந்த மருந்தா முதல்ல உப்பு செயல்படுது. 2வது சுவையாய் செயல்படுது. சுவையா செயல்படுது, மருந்தா செயல்படுது. எப்படினாலுமே உப்பு தன்னை வெளிப்படுத்தாதபடி கரைந்து தான் கரைந்து அது வெளியில சுவையாக வெளிப்படுது. 3வதாக பதப்படுத்தப்படுறதுக்கு ஃபிக்ஸ் பண்றதுக்கு உப்ப ரொம்ப பயன்படுத்துவாங்க. நாம மருந்தா இருக்க ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல ஆண்டவர் என்னை இந்த நாள்ல உப்பா என்ன பயன்படுத்தணும்னு கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பா நம்மள பயன்படுத்துவாங்க. ரோட்ல நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், அல்ல நம்ம வேலை பார்க்குற இடமோ, அல்ல நம்ம கூட படிக்கிற காலேஜோ எந்த இடமா இருந்தாலும் சரி, ஒருத்தர் ரொம்ப சோகமா இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு நம்ம சும்மா கண்டிப்பா போகக்கூடாது. அப்படி போற இடத்துல நீங்க நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை அவங்க யாருமே கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில வந்திருப்பாங்க. யாரும் அவங்கள விசாரிக்கலையேன்ற வருத்தத்துல வந்திருப்பாங்க. அப்ப கேட்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து அவங்கள ஒரு சில டைம் வந்து தற்கொலைக்கு நேரா கலந்து போயிருக்கலாம் அவங்க.
ஏதோ வியாதியில இருந்திருக்கலாம். நீங்க கேட்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து அவங்களுக்கு ரொம்ப உப்பு மாரி ரொம்ப மருந்தா இருக்கிற ஒரு காரியமா இருக்கும். இந்த நாள்ல கூட மருந்து, உப்பு மருந்தா செயல்படுது அப்படின்ற ஒரு காரணத்துக்கு 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1லேருந்து 14 வரைக்கும். எலிசா தீர்க்கதரிசிய தேடி நாகமான் அவர் படை தளபதி அவர் வரார். அவர் குஷ்டரோகியா இருந்தாரு. அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய ராகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையில் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனைக் கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். அப்ப அந்த சீரியா ராஜாவுடைய படைத்தலைவனாகிய நாகமான் வந்து குஷ்டரோகியா இருக்கிறான்றது அவங்க வீட்ல இருக்க பணிப்பெண் இஸ்ரவேலிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வந்த ஒரு பணிப்பெண். அந்த பெண்ணு சின்ன பிள்ளை. எத்தன வயசுன்னு போடல. அவ பேர் போடல. அவ அந்த நாகமானுடைய மனைவிக்கு உதவியா இருந்த பிள்ளை. அடிமையா இருந்த பொண்ணு. அவ நாகமானுடைய குஷ்டத்துக்கு நீங்கிறதுக்கு ஒரு வழி சொல்றா. அடிமைன்னா நெறைய வேலை வாங்கியிருப்பாங்க. வேலைக்காரவங்களுக்கு குறிக்கப்பட்ட டைம் இருக்கும். இந்த நேரத்துல இருந்து ஒரு காலையில 9 மணிலேருந்து ஒரு மதியம் 2 மணி வரைக்கும், அல்ல ஈவினிங் வரைக்கும் அப்படின்னு சொல்லி டைம் இருக்கும். ஆனா அடிமையா இருக்கிற பெண்ணுக்கு வந்து நேரமே கிடையாது. 24 ஹவர்ஸும் அவங்க எப்பனாலும் வேலை வாங்கலாம். இஸ்ரவேலேருந்து சிறைப்படுத்தி கொண்டு வந்த அந்த அடிமை பெண், அவ ஆண்டவர அறிந்த ஒரு சின்ன பிள்ளையா இருக்கிறான். அவ சொல்றா, "என் ஆண்டோடைய இந்த குஷ்டரோகம் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார்" அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப அந்த வார்த்தைய கேட்டு நாகமான்ட்ட சொல்றாங்க. நாகமான், "சரி நான் போகலாம்" அப்படின்னு சொல்லி அந்த சீரியா ராஜாவுட்ட ஒரு லெட்டர் வாங்குறாரு. ஒரு தேசத்துல இருந்து அடுத்த தேசத்துக்கு போம்போது, விசா, பாஸ்போர்ட் எடுக்கிற மாரி ஒரு லெட்டர் வாங்குறாரு. ஒரு கடிதம் எழுதி வாங்கிட்டு போறாரு. அத போய் இஸ்ரவேல் ராஜாட்ட குடுத்தவுடனே, இஸ்ரவேல் ராஜா தன்னுடைய உடையெல்லாம் கிழிச்சுட்டு, "நான் என்ன மருத்துவனா? என்னை இங்க வந்து இப்படி வந்து நான் குஷ்டரோகத்த சுகமாக்குவேன்னு சொல்லி குடுக்குறானேன்னு" சொல்றாரு. இதை கேட்ட எலிசா தீர்க்கதரிசி, "அ இங்கே என்ட்ட அனுப்புங்க. இஸ்ரவேலில ஒரு தீர்க்கதரிசி உண்டுன்னு அறிந்து கொள்ளட்டும்னு" சொல்லி இஸ்ரவேல் ராஜாட்ட சொல்லி, இஸ்ரவேல் ராஜா எலிசா தீர்க்கதரிசிட்ட அனுப்பி விடுறாரு. அப்படியே 9வது வசனம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும், தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, "நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி, நீ சுத்தமாவாய்" என்று சொல்லச் சொன்னான். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய், அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது, தன் கையினால் அந்த இடத்தைத் தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். அவர் சொல்றார், "நான் எவ்வளோ பெரிய படை தளபதியா இருக்கு." அவன் தளபதியா போகும்போது தனியா போயிருக்க மாட்டாரு. அவர் கூட நெறைய பேர் போயிருப்பாங்க. கண்டிப்பா போயிருப்பாங்க. அப்ப எலிசா தீர்க்கதரிசி வாசல்ல கூட வரல. வாசல்ல போய் நின்னோனே உள்ளுக்குள்ள இருந்துட்டு அப்படியே போயி, இந்த நதியில அந்த அந்த இஸ்ரவேல் தேசத்துல ஓடுகிற அந்த ஆப்னா பார்பார் நதியில போய் முக்கிட்டு, "நீ எழும்பி போ" அப்படின்னு சொல்லி இப்படி சொல்றாரே அப்படின்னு கடும் கோபம் வந்துருச்சு. நான் ஒரு பெரிய ஆளு. நான் கமாண்ட் பண்ணா எல்லாமே நடக்கும். ஆனா எனக்கு மரியாதை குடுக்கலையே அப்படின்னு சொல்லி அவர் கோபத்துல கத்துறார். அதை எதிர்பார்க்காத உலக பிரகாரமா அந்த மரியாதை எதிர்பார்ப்பாங்க. ஆனா எலிசா வந்து யாருனாலும் சரி, அவர் அவனுடைய சமூகத்துல இருந்து ஊழியம் செய்ற ஒரு தீர்க்கதரிசி இல்ல. அதனால அவர் சொல்றார், "நீ போ, போய் முங்கிட்டு வா, ஸ்நானம் பண்ணு" அப்படின்னு சொல்லி. அவர் கடும் கோபம் அடைந்தபோது பக்கத்துல இருக்கிற அந்த ஊழியக்காரர் அவர் சொல்றாரு, அந்த படை தளபதியோடு வந்த அவர் சொல்றாரு, "என்ன சொன்னாரு? ஸ்நானம் பண்ண தானே சொன்னாரு. நம்ம 7 தரம் அவர் சொன்ன போல முங்கிட்டு போலாமே" அப்படின்னு சொல்லி அமைதியா பக்குவமா சொல்லும்போது, அவர் திரும்ப யோர்தானுக்கு போறாரு.
நீ போனா சுத்தமாவான்னு சொல்லிட்டார்ல. வேற இடத்த எதுவுமே வேற எந்த காரியம் செய்ய சொல்லல போவோம்ன்னு சொல்லி, திரும்பி அந்த ஊழியக்காரர் ஞானமா பேசுனதுனால, அந்த காரியத்தை நாகமான் சரி கேட்டு என்ன செய்றாரு போய் 7 தரம் மூழ்கினபோது, அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி, அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோ கூட்டத்தோடு எல்லாரும் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து, அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனைத் தவிர, பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வாங்குறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று வருந்தினாலும் தட்டுதல் பண்ணினான். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இங்கே கர்த்தருக்கு அ கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும், பலியையும் செலுத்துவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். ஓ! இந்த க காரியத்துல இருந்து பார்க்குற காரியம் என்னன்னா, மருந்தாய் அந்த அடிமை பெண் நாகமானுக்கு உதவியா இருக்கிறா. அவ வந்து அடிமையா அவள நெறைய கஷ்டப்படுத்தி வேலை வாங்கியிருக்கலாம். குஷ்டரோகியா இருக்கிற அந்த நாகமான் தனிமையா தான் இருந்திருப்பாரு. அவர் பெரிய படைத்தளபதியா இருந்தாலும், குடும்பத்தோட சேர்ந்து இருக்க முடியாதபடி அவருக்கு தனிப்பட்ட முறையில எல்லாம் செஞ்சிருப்பாங்க. எல்லாரும் கமாண்ட் பண்றது, வைக்கிறதெல்லாம் அவர் இருக்கலாம். ஆனா, அவர் பக்கத்துல யாரும் ரொம்ப போயிருக்க மாட்டாங்க. மனைவி கூட போக முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கலாம். அந்த குஷ்டரோகம் இன்ஃபெக்ஷன் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு, இந்த அடிமை பெண் இறக்கப்பட்டு இஸ்ரவேல்ல இந்த மாரி ஒரு தீர்க்கதரிசி இருக்காருன்னு சொல்லாம இருந்தா, அவர் கடைசி வரைக்கும் அவரு குஷ்டத்தோட தான் இறந்திருப்பாரு. ஆனா, அடிமை பெண் தான் அறிந்த தெய்வத்த அறிந்து கொள்ளணும். இஸ்ரவேலின் தெய்வம் யாருன்னு அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி, நாகமானுடைய மனைவிட்ட சொல்லி நாகமான சொல்றா. அது போய் அவர் மூழ்கி சிறு பிள்ளை மாம்சம் போல. அதுவரைக்கும் அவர் குஷ்டரோகத்துல எங்க குஷ்டரோகம் இருந்துச்சு, எப்படி குஷ்டரோகம் இருந்துச்சு, எப்படி அவர் கஷ்டப்பட்டாருன்னு தெரியாது. ஆனா குஷ்டரோகம். அந்த காலத்துல குஷ்டரோகம் வந்தவங்க எல்லாமே அந்த ஊர்ல, வீட்ல வச்சிருக்க மாட்டாங்க. எல்லையில வச்சிருக்க மாட்டாங்க. அவர் எல்லைக்கு அப்புறம் ஒரு ஒதுக்குப்புறத்துல வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல கூட அந்த சுத்தமல்லிய தாண்டி கொண்டாநகரம் போற வழியில ஒரு குஷ்டரோகி காலனின்னு இருக்குது. அவங்களுக்குன்னே கவர்மெண்ட் தனியா ஒரு வீடு கட்டி குடுத்துருக்காங்க. காலனியா கட்டி குடுத்துருக்காங்க. அங்க தான் அவங்க இருக்கிறாங்க எல்லாருமே. ஆ நெறைய பேர் அதுல ஆண்டவர ஏற்றுக்கொண்டவங்களா இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நான் செய்தி கேட்கும்போது, அ அந்த செய்தியாளர் பேசும்போது சொன்னாங்க, ஆண்டவர் வந்து அது அ சென்னையில ஒரு ஊழியர் பேசும்போது சொன்ன காரியம். இந்த செய்தி கேட்டு அவங்க ஆண்டுடைய பிள்ளையா மாறி, அவங்க மேல அபிஷேகம் இறங்கி, அந்நிய பாஷை அடையாளத்தோடு அவங்க துதிக்கும்போது, அப்படி அவங்க மேல இருந்து வல்லமை கடந்து வந்து, அந்த குஷ்டரோகிகள் யாரெல்லாம் தொட்டு சுகப்படுத்துறாங்களோ, ஆ தொடுறாங்களோ அவங்கெல்லாம் சுகமாயிருவாங்களாம். அந்த அளவுக்கு ஆண்டவர் குஷ்டரோகம் குஷ்டரோகிகள் மேல தன்னுடைய வல்லமைய ஊற்றி, அவங்கள வல்லமையா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க ஒரு அடிமை பெண் தன்னுடைய தளபதிய குஷ்டரோகமா பார்க்க விரும்பல. ஆண்டவர் நல்ல சுகத்த கொடுக்க, ஆண்டவருடைய நாமத்த அறிந்து கொள்ளும்படியாக அவர் செய்கிற ஒரு காரியம். தன்னுடைய படை தளபதிய இஸ்ரவேலுடைய எலிசா தீர்க்கதரிசிட்ட போகும்படியாக அனுப்புறான். எலிசா தீர்க்கதரிசியும் ஒரு சின்ன காரியம் தான் செய்ய சொல்றாரு. அவர் செய்த மாத்திரத்துல அவருடைய குஷ்டரோகம் சரியாயிடுச்சு. இஸ்ரவேலிலே ஒரு தேவன், பூமி அனைத்திலும் அவர்தான் தெய்வம். வேற தெய்வம் இல்லன்னு சொல்லி, சீரிய படைத்தளபதி அறிக்கை பண்ணும்படியாக இந்த காலை வேளையில நம்ம தியானிக்கிறோம். ஓ! இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர அறிந்திருக்கோம். நீங்க எத்தன ஆத்துமாக்கள ஆதாயம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா, ஆண்டவர அறிந்து நாம எப்படி ஆண்டவர, இஸ்ரவேலின் தெய்வத்த, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்காரு. இன்னைக்கும் அவர் சுகம் கொடுக்கிறவரா இருக்காருன்னு சொல்லி, நம்ம எத்தன பேருக்கு சொல்லியிருப்போம். இப்போ பேசும்போது நான் வந்து ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பிஃபோர் மேரேஜ் வந்து லேப் டெக்னீஷியனா இருந்தேன். ஸோ மெடிக்கல்ல வந்து என்ன வியாதி? என்ன சிக்னஸ்ஸு? அந்த சிக்னஸ் எப்படி இருக்கும்? ஆ அந்த சிக்னஸ்க்கு என்ன டெஸ்ட் பண்ணணும்? என்ன மெடிசின்? எல்லாமே எனக்கு
முக்காவாசி தெரியணும். அப்ப யாராவது பேசும்போது என்ட்ட பேசும்போது, இந்த மாரி சுகம் இல்ல. எனக்கு ஒரு 1 வீக்கா ஃபீவர் இருக்குது. டயரியா போகுது. ஆனா டயரியா எப்படி ஒயிட் கலரா போகுது. எனக்கு யூரின் எல்லோவா போகுது. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஜாண்டிஸ் தான். மஞ்சக்காமால தான். டாக்டர் போய் பாருங்க. குளுக்கோஸ் ஏத்துவாங்க. குளுக்கோஸ் ஏத்துனா சரியாகும். இப்படியே யார் ஏதாவது ஒரு சிக் அப்படின்னு சொன்னா, எனக்கு முடியலன்னா என்ன வலிக்கு? எங்க வலிக்கு? இதுதான், அதுதான், இதுதான், அதுதான்னு நான் ரட்சிக்கப்பட்டு, அபிஷேகம் பெற்று ஒரு குறிக்கப்பட்ட ஒரு சில காலம் அப்படி பேசிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் நான் அப்படி ஒருத்தர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, டக்குன்னு எனக்குள்ள இந்த ஆவியானவர் சொன்னாரு, "என் வல்லமைய பேசு, என் வல்லமைய பேசு, என் வல்லமைய பேசுன்னு" சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு, நம்ம மனுஷ அறிவுல மனுஷருக்கு தெரிஞ்ச மாரி, நம்ம மனித மூளையில நம்ம படித்த அந்த மெடிசினோட காரியம், படிப்பின் காரியம், அதுதான் பெருசா தெரிஞ்சு, இது செஞ்சா சரியாகும். இந்த மெடிசின் எடுத்தா சரியாகும். இந்த டாக்டர பார்த்தா சரியாகும். இப்படி நீங்க சாப்பிட்டீங்கன்னா சரியாகும் அப்படின்னு சொல்லி, அத பேசும்போது ஆவியானவர் என்னோட இடைப்பட்டார். என்னைய பத்தி பேசு. என் வல்லமைய பத்தி பேசுன்னு. அந்த நாள்ல நான் ஸ்டாப் பண்ணேன். யார் எந்த வியாதினாலும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்ல. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லன்னு சொல்லி திரும்ப, 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 திரும்ப ஆண்டவர் என்னோட பேசும்போதெல்லாம் அந்த காரியத்த ஆண்டவர பத்தி, ஆண்டவர் செய்த நன்மைகள பத்தி, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செய்த நன்மைகள பத்தி சொல்லும்படியா கர்த்தர் கிருபை குடுத்தாங்க. இப்ப சமீபத்தில கூட 4 1/2 வருஷம் 2020 கொரோனா வந்த டயத்துல இருந்து கடந்த நவம்பர் மாதம் வரைக்கும் எனக்கு டயரியா. 4 1/2 வருஷமா எந்த சாப்பாடும் சாப்பிட முடியாது. எந்த ஒரு நல்ல ஆகாரம் சாப்பிட முடியாது. எங்கேயும் வெளியில ஃபங்ஷன் எங்கேயும் போ முடியாது. மேரேஜுக்கோ எந்த ஃபங்ஷனுக்கும் போ முடியாது. போனாலும் சாப்பிட முடியாது. எங்க போனாலும் தயிர் கையில கொண்டு போவேன். வெறும் தயிர் சோறு தான் சாப்பிடுவேன். அது மாரி மார்னிங் டிஃபன் கண்டிப்பா தோசை, தேனு அல்லது நாட்டு சர்க்கரை அந்த மாரி தான் வச்சு சாப்பிடணும். ஒரு கடினமான சூழ்நிலை. அதேபோல இந்த நாகம்மான் கூட அவரு குஷ்டரோகியா இருந்தனால மனைவி பக்கத்துல போக முடியாம, பிள்ளைங்க பக்கத்துல போக முடியாம, அவரு படைத்தளபதியா இருக்கறனால வேற வழி இல்ல. அந்த பதவியில வெளியில யாருக்கும் தெரியாமை, குஷ்டரோகம் தெரியாமையும் அவர் இருந்திருக்கலாம். அவர சுத்தி இருக்கிற கொஞ்சம் பேருக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம். கூட வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த சூழ்நிலையில இஸ்ரவேலின் ஒரு தேவன் உண்டு. பூமி எங்கும் அவர்தான் பெரியவர். நான் அவருக்கு பலிபீடம் கட்ட மண் எடுத்துட்டு போறேன்னு சொல்ற அளவுக்கு, அந்த ஒரு சின்ன அடிமை பெண் சொன்ன ஒரு காரியம், நாகமான் இஸ்ரவேலின் தெய்வத்த அறிந்து கொண்டார். இன்னைக்கு நாம தேவ சமூகத்துல இருந்து காலை வெளில காத்திருக்கிற நாம, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு ஒரு ஆத்துமாவ தாங்க. நான் இன்னைக்கு ஆயத்தமா இருக்கேன். நான் இன்னைக்கு அவைலபிளா இருக்கேன். எனக்கு ஒரு ஆத்துமாவ தாங்கன்னு சொல்லி நீங்க காலையிலே ஜெபிச்சுட்டு கேட்கும்போது, உங்க வாயின் வார்த்தை மருந்தாய், நீங்க உப்பாய், மருந்தாய் உங்கள ஆண்டவர் செயல்பட வைப்பார். எத்தன பேருக்கு நம்ம ஆண்டவர பத்தி சொல்லியிருக்கோம். நீங்க ஜெபிக்கும்போது கர்த்தர் கண்டிப்பா ஏதோ ஒரு சான்ஸ்ல ஒருத்தர் உங்கட்ட வந்து பேசும்படியா கர்த்தர் வைப்பாங்க. அவங்க பிரச்சனைகள சொல்லும்படி வைப்பாங்க. அவங்க கவலைகள சொல்லும்படி வைப்பாங்க. சொன்ன மாத்திரத்துல வந்து ஆண்டவர் உங்கள அந்த இடத்துல மருந்தா பயன்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மையப்பட ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். நான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹைட்ரோட்ல ஒருத்தவங்க பக்கவாதம், திடீர்னு பக்கவாதம் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்து குடும்பத்த சேர்ந்தவங்க தான். அவங்க ஆனா அந்த அம்மா வந்து ஆண்டவர ஏற்றுக்கொண்டவங்க. அப்படி கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர பத்தி தெரியும். அது முழுமையா ஏற்றுக்கொள்ளல. உங்க பொண்ணு ரட்சிக்கப்பட்டவங்க. எங்க அம்மாவுக்கு வந்து ப்ரே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்ப டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க, "அக்கா இன்னும் 24 ஹவர்ஸ் தான். அதுக்குள்ள அவங்க வந்து முடிஞ்சிரும். மூளைக்கு போற ரத்தம் வந்து சரியா போகல. அதனால தான் அந்த பக்கம் வந்து பேச முடியல. கை, கால் 2 செயலிழந்து போயிருக்குன்னு" சொல்லி. எனக்கு பார்க்கும்போது கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் ஒரு விசை அப்படியே அந்நிய பாஷை பேசி விசுவாசம். ஆண்டவரே எனக்குள்ள விசுவாசம் தாங்க. நான் இப்போ அவங்கட்ட பேசணும், அவங்கட்ட பேசணும், அவங்கட்ட பேசணும்னு சொல்லி. அப்ப அவங்க பேசுனா திருப்பி ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நான் குனிஞ்சு அவங்க காதுக்குள்ள போய் பேசுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பெட்டுக்கிட்ட முழங்கால் போட்டு குனிஞ்சு அவங்க காதுல போய் சொன்னேன். சுசிலாம்மா, ஏசப்பா உங்களுக்கு நல்ல சுகத்த குடுப்பாங்க. சுசிலாம்மா, ஏசப்பா உங்களுக்கு திரும்ப நல்ல வாய் சரியாகும், கை சரியாகும், எழும்பி நடப்பீங்க. கண்டிப்பா நீங்க நடப்பீங்க. திரும்ப நீங்க வீட்டுக்கு வருவீங்க. திரும்ப வீட்டுக்கு வருவீங்கன்னோனே அவங்க வந்து பேச முடியல. ஆனா கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்ப உடனே நான் அவங்கட்ட சொன்னேன், "உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். உ ஏசப்பாட்ட உங்க பாவத்தெல்லாம் நீங்க அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் கண்டிப்பா நல்ல சுகத்த எழும்பி நடக்கும்படியா குடுப்பாங்க" அப்படின்னோனே, ரொம்ப அப்படி ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா பேச முடியல. தான் நெனச்சத ஒண்ணுமே சொல்ல முடியல.
பிள்ளைங்கலாம் பக்கத்துல நிக்கிறாங்க. தனக்கு என்ன செய்யுது? ஏதோ பேசணும்னு தோணுது, சொல்ல முடியல. அவங்க காதுல போய் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்துவிட்டு நீ இரக்கம் வருவான்னு சொல்லி, அ சுவிசேஷ வார்த்தைகள சொல்லி, இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தியிருக்காரு. நீங்க எழும்புவீங்க, நடப்பீங்கன்னு சொல்லி, சில வார்த்தைகள பேசி, ஜெபம் பண்ணிட்டு கலந்து வந்துட்டேன். அடுத்த நாள் ஈவினிங் ஃபோன் பண்றாங்க. அம்மா எழும்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு நடந்துட்டாங்க. அதனால வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. ஸோ கர்த்தர் நல்லவர். நாம ஒரு சின்ன பிள்ளை வந்து நாகம்மானின் குஷ்டத்தை சுகமாக்குறதுக்கு ஒரு வழிய சொன்னா, இன்னைக்கு நாம எத்தன பேருக்கு ஆண்டவர பத்தி சொல்லியிருக்கோம். அந்த காலை வேளையில உங்கள உப்பா பயன்படுத்த நினைக்கிறாரு. உப்பு வந்து மருந்தா இருக்குது. ஸோ நீங்களும் நானும் மருந்தா முதலாவது நம்ம பயன்பட முடியாத ஆண்டுடைய சமூகத்துல கேட்போம். 2வதாக சுவைக்காக நம்ம உப்ப போடுறோம். குழம்பு வச்சுட்டு அதில நம்ம பார்க்கும்போது உப்பு இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்போம்னா, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அந்த சுவை வந்து தெரியும். அந்த சுவைக்கு வந்து அடையாளமா விசுவாசம். இந்த நாள்ல கூட கர்த்தருடைய கடைசி நாட்கள்ல விசுவாசத்த மனுஷகுமாரன் வரும் நாட்கள்ல விசுவாசத்த காண முடியாதுன்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். கேட்கிற எல்லாருமே நீங்க விசுவாசத்துல வளர்ந்தவங்க நான் விசுவாசிக்கிறேன். ஸோ உப்பு வந்து விசுவாசத்துக்கு அடையாளமா சொல்லப்படுகிற காரியம். தன்ன கரைச்சு, தன்ன மறைச்சு, தன் சுவையை வெளியே காட்டுகிற ஒரு காரியம். விசுவாசம் கூட எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த விசுவாசத்துக்கு அடையாளமா, பிரதானமா மார்க் 2வது அதிகாரத்துல ஒரு திமிர்வாதை பிடிச்ச ஒரு வாலிபன கட்டில 4 பேர் சுமந்து கொண்டு வந்து இயேசு இருக்கிற வீட்டின் கூரைய பிச்சு எடுத்துட்டு ஏன்னா அவ்வளோ கூட்டம் இயேசு இருக்கிற இடத்துல ஃபுல்லா கூட்டம். இயேசு இடத்துல 3 விதமான கூட்டம் இருக்கும். அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம். அற்புதம் எப்படி நடக்குதுன்னு பார்க்குற ஒரு கூட்டம். சீசர் கூட்டம். 3 விதமான கூட்டங்கள். அவ்வளவு அந்த வீட்ல ஃபுல்லா எவ்வளோ பெரிய வீடுன்னு தெரியாது. வீடு ஃபுல்லா கூட்டமா இருக்கு. இயேசு போற இடத்துல எல்லாம் கூட்டம். இவங்க வேற வழி இல்ல. கூட்டத்துல யாரும் வழி விட மாட்டேன்ட்டாங்க. கட்டிலோட உள்ள கொண்டு வர்றதுக்கு. கூரைய பிச்சு மேலேருந்து இறக்குறாங்க. அவங்க இறக்குற 4 பேருடைய விசுவாசத்த கர்த்தர் பார்த்து, அவர பார்த்து அந்த திமிர்வாதம் பிடிச்சிருக்க வாலிபனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்குறாங்க. ஸோ சுவை போல விசுவாசம். தன்னை மறைத்து வெளிப்படுகிற காரியம் தான் விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதி. காணப்படாத நிச்சயம். நமக்குள்ள விசுவாசம் இருக்கு. நமக்கு வெளில தெரியாது. அதை கிரியை மூலமா தான் வெளிப்படுத்த முடியும். அதான் அந்த 2வது அதிகாரத்துல வாசிக்கும்போது, கூரைய பிச்சு இறக்குறாங்க. எப்படியாவது உள்ள இறக்கினா, அவர் கண்டிப்பா சுகம் கொடுத்துருவாருன்னு சொல்லி. அவங்க இறக்குறவங்க விசுவாசத்த பார்த்து ஆண்டவர் சுகம் கொடுக்குறாரு. ஒரு WhatsAppல இந்த ஷார்ட் மெசேஜ் வரும்போது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை தான் பேசணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஆண்டவர் உறுதியா எனக்கு அந்த காரியத்தை கொடுத்தார். ஒரு சகோதரி பேசினாங்க. இந்த கிராம மிஷனரி இயக்கத்துல ஊழியம் செய்ற ஒரு சகோதரி. அநேகர் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில ஒரு அபார்ட்மெண்ட்ல அவங்க வந்து வச்சு பிரேயர் நடத்துறாங்களாம். ஆ ஒரு சகோதரி அவங்க வந்து வீட்ல 2 டாய்லெட் உண்டா. 2 வெஸ்டர்ன் டாய்லெட் 2 பெட்ரூம்ல. வில்லேஜ்ல இருந்து ஒரு 50 சகோதரிகள் வந்து வாரம் வாரம் அவங்க வீட்ல கூட்டம் நடத்துவாங்களாம். அப்ப கூட்டம் நடக்கும்போது அவங்க டாய்லெட்லாம் யூஸ் பண்ணிட்டு சரியா யூஸ் பண்ண தெரியாம, அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்ல அந்த இதெல்லாம் உடைச்சிட்டு போயிருவாங்க. ரொம்ப அசிங்கம் பண்ணிட்டு போயிருவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணுவேன். அ எல்லா இடமும் அவங்க யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணாத அழுக்காக்கிட்டு போயிருவாங்க. கஷ்டமா இருக்கும். அப்படி கஷ்டமா இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாங்களாம், அந்த காரியத்தை ஞாபகப்படுத்துனாங்களாம். "உனக்கு லேசா இத சுத்தம் பண்றதுக்கே இவ்வளவு நீ யோசிக்கிறியே, நான் வீட்ல மேல் கூரைய பிக்கும்போது, அந்த காலத்துல எப்படி கூரை போட்டிருக்காங்க, எந்த மாரி செட்டப்ல இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அதே ஒருத்தன் விட்டுக் குடுத்தனால தான், ஒரு வாலிபன் சுகம் ஆனான். வீட்ட திறந்து குடுத்தனால தான் அத்தன பேர் வந்தாங்க. அதுல எத்தனையோ வருஷமாய் படுத்திருந்த அந்த திமிர்வாதத்துல இருந்த அந்த வாலிபன் சொஸ்தமானான். நீ இந்த சின்ன காரியத்துக்கு இப்படி சொல்றியே! நான் அந்த வீட்டுக்குள்ள வந்தேன்ல அப்படின்னு சொல்லி. ஸோ இதே தான் நானுமே யோசிப்பேன். நானும் வீட்ல இங்க வச்சு எவ்ரி தேர்ஸ்டே, 3 தேர்ஸ்டே இங்க ப்ரேயர் நடக்கும். இப்ப கொஞ்சம் ஆட்கள் கம்மியா வராங்க. நெறைய பேர் வெளியூர் போயிட்டாங்க. படிப்பு நிமித்தமா பிள்ளைங்க போயிட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. சிக்குன்னு முடியல அப்படின்னு ஆட்கள் கொஞ்சம் குறைய வராங்க. ஆனால் வரும் நாட்கள் நெறைய அந்த இடத்துல வந்து
அக்கினி அபிஷேகத்தை ஊத்துவேன். தானா எல்லாரும் தேடி வருவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காங்க. கடந்த வாரத்துல டெய்ஸி வந்து அருமையா செய்தி குடுத்தாங்க. 17 பேர் தான் வந்திருந்தாங்க. 35, 40 பேருக்கு கிட்ட வருவாங்க. 50 பேர் கூட வந்திருக்காங்க. ஆ அந்த டைமிங் அப்படி இருந்துச்சு. நல்ல அவங்களுக்கு சூழ்நிலை லீவ் டைம்னா எல்லாருமே மேக்ஸிமம் வருவாங்க. பிள்ளைங்களுக்கு லீவுனா. ஆனா தனியா ஒத்தையில தான் எல்லா சமையலும் பண்ணுவேன். எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவேன். யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு நாள் பாத்திரமெல்லாம் கழுவிட்டு இருக்கும்போது, ரொம்ப எனக்கு கை வலிக்குது ஏசப்பா. எனக்கு யாருமே உதவி செய்ய வரல. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்லி கேட்கும்போது, அந்த மாதம் தான் கடைசியா நான் தனியா வேலை செஞ்சிருக்கேன். அடுத்த மாதம் வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி எல்லாரும் சொல்லிட்டாங்க, "அக்கா நீங்க கஷ்டப்படுறீங்க. நாங்க எல்லாரும் ஒரு ஒரு சாப்பாடு கொண்டு வரோம். நாங்களே எல்லாம் செய்றோம்ன்னு" சொல்லி அடுத்த மாதத்துலருந்து அவங்களே எல்லாம் ஆளாளுக்கு ஒரு சாப்பாடு கொண்டு வருவாங்க. நான் ஒரே குழம்பு மட்டும் சாம்பார் மட்டும் வைப்பேன். மீதி எல்லாம் சாப்பாடெல்லாம் அவங்க கொண்டு வந்துருவாங்க. என்னுடைய வேலை எல்லாத்தையும் லகுவாய் மாற்றி கொடுக்க முடியாது. ஆண்டவர்ட்ட ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன். அவங்களே எல்லாம் திருப்பி முடிச்சு சர்வ் பண்ணிட்டு, அந்த வெசல்ஸ்லாம் பாத்திரத்தலாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு போயிருவாங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்றோம்? நம்ம விசுவாசம் எப்படி செய்யுது? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும்னு வேதத்துல வாசிக்கிறோம். நீங்கள் விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு சொன்ன வேத வார்த்தையின்படி, நாம விசுவாசத்தோட நம்ம செயல்படும்போது, யார்ட்ட பேசினாலும் அவிசுவாசமா பேசவே கூடாது. விசுவாசத்தோட பேசணும். கென்னத் கோ அப்படின்ற ஒரு ஊழியர் ஒரு புக்ல எழுதியிருப்பாரு. அவங்க வீட்ல வந்து இல்லைன்ற வார்த்தை சொல்லவே மாட்டாங்க. அந்த கிச்சனுக்குள்ள வந்து இது இல்லையா? அது இல்லையா? அப்படின்னு நம்ம பிள்ளைங்க, நம்ம ஹஸ்பண்ட் கேட்பாங்க. இன்னைக்கு வந்து தோசை சுட்டுருக்கோம். அதுக்கு வந்து இன்னைக்கு மதியத்துக்கு சாம்பார் வச்சிருக்கோம். சட்னி அரைக்க நேரம் இல்ல அப்படின்னா, உள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து கிச்சன்ல வந்து "சட்னி இல்லையா?" அப்படின்னு என் பையன் கேட்டா நான் சொல்லுவேன், "எப்ப இல்லன்னு கேட்கக்கூடாது. என்ன இருக்குன்னு கேளு. இல்லன்ற வார்த்தை வரக்கூடாது." ஏன்னா அந்த புக்ல அவர் டெர்ரி மைஸ்ன்னு ஒரு புக் எழுதியிருந்தாரு. அதுல வந்து அவர் சொல்லியிருப்பாங்க, "இல்லை, இல்லை அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணவே கூடாது. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை." அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையின்படி இல்லன்னு சொல்லவே கூடாது. அப்ப பைபிள்ல அ ஆண்டவர் வந்து ஏதேன் தோட்டத்துல வந்து ஸ்திரீயானவள் வலிச்சு தான் கர்ப்ப வேதனைப்பட்டு தான் பிள்ளை பிறப்பா அப்படின்னு ஒரு ஸ்திரீக்கு ஒரு சாபத்தை கொடுத்திருந்தாரு. ஆனா புதிய ஏற்பாடுல அந்த சாபத்த முறியடிச்சிருந்தாரு. அந்த கென்னத் கோவுடைய மனைவி இந்த பைபிள வாசிச்சு புதிய ஏற்பாட்டுல அந்த சாபத்த ஆண்டவர் முறிச்சுட்டாருன்னோனே, ஃபர்ஸ்ட் பேபி அவங்க ரொம்ப கடினமா, அதாவது வலியோட குழந்தை பெத்துருப்பாங்க. ஆனா 2ண்ட் பேபி அவங்க கன்சீவ் ஆயி அ டெலிவரிக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க அறிக்கை பண்ணிட்டே இருப்பாங்களாம். எனக்கு அந்த சாபத்த கர்த்தர் முறிச்சுட்டாரு. என்னுடைய வாழ்க்கையில அந்த சாபம் சிலுவையில முறிக்கப்பட்டுச்சு. என்னுடைய வாழ்க்கையில சிலுவையில அந்த சாபம் முறிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். அதே மாரி கரெக்ட்டா அந்த டியூ டேட் டெலிவரி டைம் வரும்போது ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க இறங்கி கரெக்ட்டா அவங்களுக்கு 5:30க்கு அ பேபி பிறக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாங்களாம். கரெக்ட்டா அவங்க 1 ஹவருக்கு முன்னாடி கிளம்பி ஹாஸ்பிட்டல் போவாங்களாம். ஹாஸ்பிட்டல்ல பார்க்குற நர்சஸ்லாம் அவங்க செக் பண்ணிட்டு, "உங்களுக்கு கண்டிப்பா இப்போக்குள்ள பிறக்காது. இன்னும் 24 ஹவர்ஸ் ஆகும்" அப்படின்னு சொல்லுவாங்களாம். இல்ல, எனக்கு கண்டிப்பா 5:30க்கு 5:30க்கு பேபி பிறந்துரும். கொஞ்சம் கூட வலியே இல்லன்னு சொல்றீங்க. உங்களுக்கு எப்படி பேபி பிறக்கும்னா? ஏன்னா இவங்க வந்து விசுவாச வார்த்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் பெயின் இல்லாம கர்த்தர் என் சாபத்த எனக்குன்னு சிலுவையில முடிச்சுட்டார். நான் வலி இல்லாம பெற்றுக்கொள்வேன், பெற்றுக்கொள்வேன்னு அறிக்கை பண்ணாங்க. அதே போல கரெக்ட்டா 5:15க்கு அவங்க லேபர் டேப்ல எடுத்து அவங்கலாம் ஏறி படுத்துருவாங்களாம். இல்ல கண்டிப்பா பிறந்துரும் வாங்க, வாங்கன்னு சொல்லி. அதே போல எந்த வலி இல்லாம, வேதனை இல்லாம 5:30 மணிக்கு அவங்க அழகா குழந்தைய பெற்றெடுக்க முடியாத கர்த்தர் கிருபை குடுத்தாங்களாம். ஒரு குழந்தை இல்ல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேபிக்கு அப்புறம் 5 பிள்ளைங்க. மொத்தம் 6 குழந்தைகள அந்த கென்னத் ஹோவுடைய மனைவி பெற்றெடுத்தாங்களாம். 6 குழந்தையும் வலி இல்லாம தான் பெற்றெடுத்தாங்களாம். நான் அது மாரி நெறைய காரியம் அவங்க சொல்லுவாங்க. அவங்க வீட்ல இல்லன்ற வார்த்தைய யூஸ் பண்ணவே மாட்டாங்களாம். அவங்க வீட்ல வேலை பார்க்குற சர்வன்ட் கேட்பாங்களாம். எப்ப என்ன கேட்டாலும் இல்லன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு கூட நெறைய நம்ம பலசர கடைகள்ல போய் நீங்க ஏதாவது ஒரு ஜாமான் கேட்டா சொல்லுவாங்க. பாசிப்பருப்பு இருக்கா? அப்டின்னா, இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. அம்மா துவரம் பருப்பு நல்லாருக்கும். இது யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இந்து மக்கள் கூட அந்த நெகட்டிவ் வேர்டு பேசக்கூடாது. இல்லன்றது சொல்லக்கூடாது அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது பிராமின்ஸ் ஃபேமிலில ரொம்பவே அதிகமா அந்த கம்யூனிட்டில வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. நாங்க மதுரையில இருக்கும்போது பக்கத்துல எல்லாமே அவங்க தான். அப்ப ஏதாவது ஒண்ணு சொன்னா, "ஐயோ! அபிஷ்டு, அபிஷ்டு அப்டி சொல்லாதடி" அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொல்ற வார்த்தை
நல்லத நென, நல்லத பேசு, நல்லதே நடக்கும். பாருங்க, உலகத்துல ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க, அ ஆண்டவர் அறியாத புறஜாதிகள் கூட நெகட்டிவா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி, நல்லதே ஃபர்ஸ்ட்டு நெனைக்கணும், நல்லத பேசு, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ விசுவாசமா இருக்கும்போது, நீங்களும் நானும் அந்த உப்பின் சுவையில ஒரு சுவை வந்து விசுவாச குணம். அந்த குணத்த வந்து இன்னைக்கு நாம அவனுடைய நாமம் மகிமைப்பட புறஜாதி மத்தியில, நம்ம குடும்பத்துல ஆண்டவரால செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்ல அப்படின்றத நம்ம வெளிப்படுத்துறதுக்கு நம்ம வாயின் வார்த்தை வந்து விசுவாச வார்த்தையா பேசும்போது கர்த்தர் கண்டிப்பா அந்த விசுவாச வார்த்தையை கனம் பண்ணுவார். ஊழியத்துல கர்த்தர் இத்தனை ஆத்துமாக்களை தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அது சொல்லி நீங்க சிந்திக்கும்போது நீங்க கேட்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் கண்டிப்பா குடுப்பாங்க. 1,00,00,000 இளைஞன்னா கண்டிப்பா குடுப்பாங்க. 800,00,00,000 இருக்கிற இந்த உலகத்துல 1,00,00,000 தான் நீங்க கேட்டிருக்கீங்க. கர்த்தர் கண்டிப்பா குடுப்பாங்க. அதுக்கு அந்த விசுவாசம் செயல்பட நம்ம வாயில பேசும்போது அதுக்கு ஏற்ற மாரி பிளான பலனையும் குடுப்பாங்க, பிளானையும் குடுப்பாங்க. எந்த சரீர பலவீனமா இருந்தாலும், அந்த பலவீனத்தின் மத்தியில போகும்போது, அந்த பலவீனத்த தான் நம்ம ரொம்ப பெருசா பேசுவோம். அந்த சிக்னஸ தான் பெருசா நம்ம சிந்திக்க தோணும். ஆனா அதே இதுக்கு முன்னாடி வந்த சிக்னஸ்ல கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சாங்க. இப்பயும் உதவி செய்வாங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஃபர்ஸ்ட்டு பவுலுக்கு பலவீனம் வரும்போது, என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. இதே பவுல் அடுத்து சில அதிகாரங்கள் தள்ளி வரும்போது, பிலிப்பியர்ல சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அவனுடைய வல்லமையை புரிந்து கொண்ட பவுல் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டுன்னு அறிக்கை செஞ்சாரு. ஸோ இந்த நாள்ல நாமளும் கூட பலவீனமா இருந்தாலும், என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டுன்னு நம்ம அறிக்கை செய்யும்போது, கர்த்தர் கண்டிப்பா அந்த அறிக்கையின்படியே நம்மள நம்ம வாயின் வார்த்தையின்படியே கர்த்தர் கண்டிப்பா நம்ம ஆசீர்வதிப்பார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். விசுவாசத்தோடு நம்ம செயல்படும்போது, எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும் விசுவாசத்தோடு தாவீது போனாரு. ஒரு சின்ன கல்லால அடிச்சு வீழ்த்தினாரு. அதுலயும் பூலோகத்தார் யாவரும் இஸ்ரவேல்ல ஒரு தேவன் உண்டுன்னு சொல்லி அறிந்து கொள்ளும்படியாக தாவீதின் மூலமா செய்தார். ஸோ விசுவாச அறிக்கை நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ணும்போது, நம்ம சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆவியான நமக்கு கொடுக்கிற வார்த்தை, ஆவியான் கொடுக்கிற நம்ம திட்டத்த என்னையால செய்ய முடியாது. ஆனா என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பெற வேண்டும்னு சொல்லி நம்ம அறிக்கை செய்யும்போது கண்டிப்பா உங்கள கொண்டு என்னை கொண்டு செய்கிற காரியத்த கர்த்தர் செய்வார். ஒரு அவிசுவாச வார்த்தை நம்ம பேசக்கூடாது. அவிசுவாச வார்த்தை பேசுறதுனால ஆண்டுடைய கரத்த நம்ம குறுக்கி பார்ப்போம். வேதத்துல ஆண்டவரால செய்யக்கூடாத ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம நம்ப முடியாது. ஆனா மத்தேயு 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல, அங்கே அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவரால் அநேக அற்புதம் செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இல்லைன்ற வார்த்தை அவனுடைய சரித்திரத்துல இல்ல. ஆனா நம்மளுடைய அவிசுவாசத்தினால அவரால அற்புதம் செய்ய முடியவே முடியாது. ஓ! நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசத்த வர்த்திக்க பண்ணுகிற, விசுவாசத்த துவக்குற அவர பார்த்து நம்ம ஓடும்போது, உங்களை என்னையும் கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. கடைசியாக அ பேதுரு இந்த நாட்கள்ல பேதுருவ நம்ம எல்லாருமே பேதுருவ ஆண்டவர் எப்படி அவர் தெரிந்து கொண்டார்? பேதுருடைய கடைசி காலம் எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியும். பதப்படுத்துறதுக்கு உப்பு பயன்படுத்தப்படுது. ஃபிக்ஸ் பண்றதுக்கு. கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அ உப்பு வந்து பயன்படப்படுது. ஸோ இதுக்கு உதாரணமா பேதுருவ நம்ம தியானிக்கலாம். பேதுரு வந்து முதல்ல தான் சுவிசேஷமா ஆண்டவர தேடி வந்தாரு. ஆனா 2வது வந்தது தான் பேதுரு. ஓ பேதுரு வந்தாரு. ஆனா அந்த வரிசை பட்டியல்ல சீசருடைய வரிசை பட்டியல்ல முந்தினவன் பேதுரு அப்படின்னு ஆண்டவரே சொல்வார். முந்தினவன் பேதுரு. எல்லா காரியத்திலயும் அவர் ஆண்டவர அ பிரியப்படுத்தணும்னு சொல்லி எதையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி செய்கிற ஆண்டவர பிரியப்படுத்துகிற ஒரு மனுஷன். அவர் வந்து எல்லார் வாயிலயும் ஆண்டவர் கேட்கிறார், நீங்க நான் யாரு? நான் யாருன்னு கேட்கும்போது, அவங்க யாருமே ஆண்டவர் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்ல. அவர் சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்றார். பேதுரு ஒரு அற்ப விசுவாசி அப்படின்னு சொல்லி பேதுருவ பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. அற்ப விசுவாசியே தண்ணீல என்னைய பார்த்து நடந்தேவா நீ முங்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. பேதுரு வந்து
ஆண்டவர் எங்க போனாலும் மறுரூப மலைக்கு போனாலும் பேதுருவ கூட்டு போறார். பேதுரு, யாக்கோபு, யோவான். அடுத்து கெத்செமனே தோட்டத்துக்கு பேதுருவ கூட்டிட்டு போறாரு. நல்லா ஜெபிக்கணும்னு கூட்டிட்டு போறாரு. ஆனா, பேதுரும் அந்த பேதுரு, யாக்கோபு, யோவானும் அவங்க நித்திரை பண்றவங்களா இருந்தாங்க. மாரி எங்க வரி பணம் கட்டும்போது கூட பேதுரு வந்து ஆண்டவர்ட்ட வந்து கேட்கணுமேனு ஆண்டவர் சொல்றாரு, "மீனு தூண்டில் போடு, ஒரு மீனின் வாயில ஒரு வெள்ளிப்பணம் இருக்கு. அத எடுத்து கட்டுன்னு" சொல்லி பேதுருக்கு தான் கட்டளை கொடுக்குறாரு. பேதுரு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர பிடிக்க வரும்போது லூக்கா 22:50ல மல்கூசின் காத வெட்டிறாரு. ஒரு மீன் வெட்டி, வெட்டி, வெட்டி ஃபர்ஸ்ட்டு மீன் காத வெட்டி, வெட்டி பழக்கம். அது கோபம் அதிகமா வரும் பேதுருக்கு. அது மல்கூசின் காத வெட்டுறாரு. ஆண்டவர் அப்படி வெட்டக்கூடாதுன்னு சொல்லி கடைசி நேரத்துல சிலுவைக்கு போற நேரத்துல கூட அந்த காத ஒட்ட வச்சுட்டு போறாரு. 3 தரம் மறுதலிச்சாரு, சபிச்சாரு, சத்தியம் பண்ணாரு. மார்க் 17:71ல அவரு சபிக்கவும், சத்தியம் பண்ணவும் தொடங்குனாரு. அதெல்லாம் சபிக்கிறாரு அப்படின்னா, என்ன வார்த்தை சொல்லி சபிச்சாருன்னு யோசித்து பார்க்கும்போது, அத நம்பவே முடியல. சத்தியமா நான் அவருக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு 2 அதிகாரத்துக்கு முன்னாடி தான் அவரு சிறைப்படுத்திக் கொண்டு போகும்போது, அவர் பார்க்கும்போது, அ கேட்குறாங்க, "நீ அவனோட இருந்தவன் தான் உன் பேச்சு உன்ன வெளிப்படுத்துது. நீ கலிலேயன்னு" சொல்லும்போது, "இல்லவே இல்லம்மா எனக்கு தெரியாது." 2 வேலைக்காரர் சொல்றாரு. அடுத்து 3வது முறை சொல்றாரு, "எனக்கு சத்தியமா தெரியாதும்மா. அவன் யாருன்னே தெரியாது. சபிக்கிறது அப்டின்னா, நீ நல்லா இருக்க மாட்ட. நீ நாசமா போவ" அப்டின்னு சொல்றது தான். அந்த அவிசுவாச வார்த்தை. அவங்கள குறிச்சு "நீ கெட்டு போகணும்" அப்டின்னு பேசுற வார்த்தை தான், அந்த சபிக்கிற வார்த்தை. என்ன வார்த்தை பேசுனா நமக்கு தெரியாது. ஆனா சபித்தார். சபித்தார், சத்தியம் பண்ணினார். அந்த பேதுருவ ஆண்டவர் அடுத்த 2 அதிகாரத்துல உயிர்த்தெழுந்த பின்பு நினைவு கூர்றார். ஃபர்ஸ்ட்டு சீமோன்ட்ட போய் சொல்லுங்க. சீமோன்ட்ட போய் சொல்லுங்க. சீமோன்ட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லி. பேதுரு மறுதலிச்ச உடனே கரெக்ட்டா 3 தரம் 2 தரம் சேவலுக்கு 3 தரம் நீ மறுதலிப்பன்னு சொல்லும்போது, மறுதலிச்ச உடனே கரெக்ட்டா இயேசு திரும்பி பார்க்குறாரு. கடைசியா பார்த்தது அந்த அதிகாரத்துல லூக்கா 22, 68ல வாசிக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, கடைசியா பார்த்தது பேதுருவ தான் பார்த்தாரு. பேதுருவ பார்த்துட்டு ஆண்டவர் பார்த்து திரும்பின உடனே ஆண்டோடைய கண்ண கட்டிருவாங்க. கட்டிட்டு தலையில முள்முடிய வச்சு அடிக்கிறது, இழுத்துட்டு போறது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், கண்ண கட்ன நேரத்துல கடைசியா பேதுருவ பார்த்தோனே, பேதுரு மனம் கசந்து அழுதார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கலாம். அந்த இடத்துல சிலுவைக்கு போகும் முன்னாடி அவர் திரும்பி பார்க்கிறது பேதுரு மாத்திரம் கிடையாது. உங்களை என்னையும் சேர்த்து தான் பார்த்திருக்காரு அந்த நாள்ல. யாரெல்லாம் மறுதலிக்கிறோம், யாரெல்லாம் அவர சபிக்கிறோம். மறுதலிக்கிறதுன்னா, டைரக்ட்டா வந்து ஆண்டவர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றது கிடையாது. நம்ம ஒவ்வொரு செயல்கள்லயும் கூட நெறைய நேரம் ஆண்டவர் நம்ம மறுதலிக்கிறவங்களா இருப்போம். ஒரு இடத்துல போய் ஒரு 4 புறஜாதியாரோ, அல்லது ஆண்டு அறியாத ஜனங்களோ, வேறு மதத்த சேர்ந்தவங்களோ, சில காரியத்த பேசும்போது அந்த இடத்துல நின்னு, நாம 2 வார்த்தை ஆண்டவர பத்தி பேசியிருக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அல்லது நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கலாம். அவனுடைய வல்லமைய பேசும்போது, வல்லமைய பேசலாம். அல்லது உங்களுக்கு நடந்த உங்க சரீரத்துல நடந்த ஒரு சுகத்த பேசலாம். அல்லது உங்க குடும்பத்துல நடந்த ஒரு கஷ்டத்துலருந்து நீங்க வெளியில ஆண்டவர் கொண்டு வந்த விதத்த நீங்க பேசலாம். அவங்க தெய்வத்த பெருசா பேசிட்டு இருக்கும்போது, அத நம்ம நின்னு கேட்டாலே, நாம ஆண்டவருக்கு விரோதமா அந்த இடத்துல நிக்கிற ஒரு காரியம் தான். நம்ம சபிக்கிற ஒரு காரியம் தான். ஆண்டவர் இல்ல அப்படின்ற ஒரு மறுதலிக்கிற ஒரு காரியம் தான். அங்க இருந்து மறுதலிச்சாலும், கடைசி கண்ண கட்டும்போது பேதுருவ பார்த்தோனே, பேதுரு மனம் கசந்து அழுது, "ஐயோ! ஆண்டவர் சொன்னாரே! முதலே சொன்னாரேன்னு" அழுதாரு. அந்த அழுகைய தான் பார்க்க முன்ன கர்த்தர் கண்ண கட்டிட்டாங்க. அந்த நேரத்துல பேதுருவ மட்டும் பார்க்கல, உங்களையும் என்னையும் பார்த்தவர் இன்னைக்கு நம்மள பார்த்து கேட்கிறார். "நீ என்ட்ட அன்பா இருக்கிறாயா?" அப்படின்னு சொல்லி பேதுருவ பார்த்து ஆண்டவர் 3 முறை கேட்கிறாரு. இதுதான் பதப்படுத்துகிற ஒரு நிலைமை. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறாரு. "நீ என்ட்ட அன்பா இருக்காயா?" ஒருத்தர் அன்பா இருக்கிறாங்கன்னா, அவங்கட்ட அதிகமா நம்ம பேசுவோம். அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதே அடுத்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 3வது அதிகாரத்துல அது 2வது அதிகாரத்துல ஒரு பிரசங்கம் பண்றாரு. யாரு அவர பார்த்து நீ அங்க இருந்தீலன்னு சொல்லி கேட்டவங்கலாம் இருந்திருப்பாங்க. வேத பாரகர், பரிசேயர் நல்லா படிச்சவங்களா இருந்திருப்பாங்க. ஆனா இந்த படிக்காத பேதுரு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு எழும்பி கொஞ்ச நேரம் தான் பிரசங்கம் பண்றாரு. முதல் பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். இன்னைக்கு ஒரு ஆத்துமாவ ஆதாயம் பண்ண நீங்களும் நானும் எவ்வளோ பிரயாசப்பட வேண்டியிருக்கு. ஆனா, பேதுரு மேல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கும்போது, பேதுரு எழும்பி
அத்தனை பேர் முன்னாடி தைரியமா பிரசங்கம் பண்றாரு. முதல் பிரசங்கத்துல 3000 பேர். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல 4ஆம் வசனம், அடுத்து 41ஆம் வசனம். ஒவ்வொரு அந்த அப்போஸ்தலர் அதிகாரத்துல ஃபுல்லா 5வது அதிகாரத்துல ஃபுல்லா 4, 41ன்னு சொல்லி வசனங்கள்ல 3000, 5000, அடுத்து திரளான ஜனங்க ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டாங்க. ஒரு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கும்போது இன்னும் நம்மளை பதப்படுத்துகிற அனுபவம் அதிகமாகி, நமக்குள்ள கனி கொடுக்கிற காரியம் அதிகமாகி, அநேகருக்கு நம்மளை பார்க்கும்போது பிரயோஜனமாய் கர்த்தர் இந்த கால வேளையில மாற்ற விரும்புகிறார். ஸோ உப்பை போல நம்ம பயன்படுத்தினா அந்த மருந்தாய் நாகமானுக்கு இந்த அடிமை பெண் எப்படி அவ சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அறிந்த இஸ்ரவேலின் தெய்வத்தை அறிந்த இந்த மகள் அவ நாகமானுடைய குஷ்டத்தை போக்குறதுக்கு மருந்தா செயல்பட்டா. 2வது சுவை, விசுவாசம். நமக்குள்ள விசுவாசமாய் செயல்பட நம்மளை விட்டு கொடுக்கணும், நம்ம வீட்டை விட்டு கொடுக்கணும், நம்ம உடைமைகளை விட்டு கொடுக்கணும், நம்ம நேரத்தை விட்டு கொடுக்கணும். சிக்கா இருக்கும்போது நிறைய சொன்னாங்க, நீங்க இதை பேசாதீங்க, டைமுக்கு தூங்குங்க, நேரத்துக்கு தூங்க. நேற்று அமாவாசைனோடனே வரிசையா எல்லாரும் மாத்தி மாத்தி, அக்கா பயமா இருக்கு ஜோம் பண்ணுங்க, அக்கா இதுக்கு ஜோம் பண்ணுங்க, அதுக்கு ஜோம் பண்ணுங்க. ஆனா எனக்கு டாக்டர் சொன்ன டைம் 10 மணிக்கெல்லாம் படுக்கணும். ஆனா 10 மணிக்கு படுக்க முடியல. எவ்வளவு நேரம் நைட்டு மாத்தி 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 கர்த்தர் நல்லவர். நாம கரைஞ்சாலும் பரவாயில்ல, உப்பா நம்ம பயன்படணும் அப்படின்ற ஒரே நோக்கம்தான். ஆனாலும் சரீரத்தை குறித்து ஆண்டு கணக்கு கேட்பார். அந்த சரீரத்தை மெயின்டைன் பண்ண உதவி செய்வார். கர்த்தர் உதவிச்சார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் விசுவாச வார்த்தையை பேசி பேசி இதுவரைக்கும் ஓட கிருபை கொடுத்தார். இன்னும் ஓட உதவி செய்வார். கடைசியாக பேதுருவை நம்ம தியானிக்கும் போது பதப்படுத்துகிற ஒரு நிலைமை. இந்த காலை வேளையிலே உங்களையும் பதப்படுத்தி பரிசுத்த ஆவியானதை கொண்டு உங்களை பலப்படுத்தி பதப்படுத்தி அவரை நேசிக்கிற ஒரு பதம், பரிசுத்த ஆவியானதை கொண்டு பலப்படுத்தி நீங்க கேட்கிற அந்த ஜூம்ல இருக்க எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு தெரியாது. கண்டிப்பா உங்களையும் ஆண்டவர் உலகத்துல எல்லா பகுதியிலையும் கொண்டு பயன்படுத்துவார். உங்களுக்கு கொண்டு எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண சுத்தமா இருக்காரோ அத்தனை ஆத்துமாக்களை கண்டிப்பா உங்களை கொண்டு ஆதாயம் பண்ண ஆண்டவர் உதவி செய்வார். உங்க மேல வரங்கள் கிருபைகளை கட்ட நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்க தகுதி இல்லாத பாத்திரமா தான் இருக்கலாம். நானும் தகுதி இல்லாத பாத்திரம் தான். நீங்களும் தகுதி இல்லாத பாத்திரமா இருக்கலாம். நல்லா நீங்க படிச்சவங்களா இருக்கலாம். உலக ஞானம், அறிவு ஜாஸ்தி உள்ளவங்களா இருக்கலாம். எனக்கெல்லாம் அவ்வளவு உலக ஞானம் கிடையாது. நான் கொஞ்சம் படிப்பு தான் படிச்சிருக்கேன். ஆனாலும் கர்த்தர் நம்ம கேட்கும்போது என்னை கொண்டு ஒரு காரியம் செய்யுங்க. இன்னைக்கு நான் அவைலபிளா இருக்கேன். நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு 4 பேருக்கு பிரயோஜனமா மாத்துங்க. இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு என்ன ஆதாயம் பண்ண எனக்கு கர்த்தர் கிருபை கொடுங்கன்னு கேட்கும்போது, கர்த்தர் கண்டிப்பா நீங்க எத்தனை ஆத்துமாக்களை கேட்கிறீங்களோ, கர்த்தர் அத்தனை ஆத்துமாக்களை கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பார். ஊழியத்துக்கு போகும்போது, போகிற இடத்துல அத்தனை பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கணும். பரிசுத்த ஆவியானுடைய பதப்படுத்துகிற அந்த வல்லமை இறங்கணும்னு சொல்லி கேட்கும்போது, அத்தனை பேர் மேலேயும் வரங்கள், கிருபைகள் இறங்கி, நான் விசுவாசிக்கிறேன் ஒரு பெரிய எழுப்புதல் சகோதரன் சாலமோன் மூலமா, டெய்சி மூலமா கர்த்தர் உண்டாக்குவான்னு விசுவாசிக்கிறேன். முந்தா நாள் எங்க வீட்ல வந்து மெசேஜ் கொடுக்கும்போது சொன்னாங்க, ரஷ்யா கொண்டு போவேன், ருமேனியா கொண்டு போவேன்னு சொல்லி ஆவியா நிறைய வார்த்தைகளை அவங்களுக்கு பேசினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கர்த்தர் அவங்கள உருவாக்குவாங்க, அவங்கள இன்னும் வல்லமையாக்கி பயன்படுத்துவாங்க. எத்தனை பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அந்த போராட்டத்தில் நின்று வெற்றி பெற பரிசுத்த ஆவியானவங்களுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்க. கனிகளை உருவாக்குவாங்க. அந்த கனிகள் அநேகருக்கு பிரயோஜனமாய், ஆவியின் கனிகள், அன்பு கனி அநேகருக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்றுவாங்க. ஒருவேளை ஊழியத்தை குறிச்சு யாரும் அற்பமா பேசியிருக்கலாம். அந்த ஊழியத்துக்கு விரோதமாய் நிறைய பேர் எழும்பலாம். அது ஆண்டவர் அனுமதித்த ஒரு காரியம். எந்த ஊழியத்தை அந்த அலங்கத்தை கட்ட நெகேமியா எழும்பும்போது சன்பல்லாத்து தொபியாக்கள் எழும்பினது போல அப்படிலாம் எழும்பினா தான் நம்ம ஜெபமும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். நாம செய்யற காரியமும் ஆண்டவருக்கு வைராக்கியமா செய்வோம். இந்த கால வேளையில நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேங்க்யூ மாஸ்டர். நன்றி ஆவியானவரே. அப்பா எங்களை நீங்க உப்பா பயன்படுத்த போறதுக்கா ஸ்தோத்திரம். மருந்தா பயன்படுத்த போறீங்கப்பா. அப்பா சுவையாய் விசுவாசமாய் எங்களை அப்பா செயல்பட வைக்க நீங்க செய்ய போறீங்க. அது பேதுருவை பயன்படுத்தினது போல எங்களை ஃபிக்ஸ் பண்ணி பதப்படுத்தும்படியாக அப்பா பதப்படுத்தி பலப்படுத்தி நீங்க பயன்படுத்த போற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு ஆசீர்வாத பாத்திரமா பயன்படுத்த போறீங்க. இந்த ஊழியத்தின் மூலமா நிறைய போதகர் எழும்ப போறாங்க. அப்ப அந்த ஊழியத்தின் மூலமா நிறைய தீர்க்கதரிசிகள் எழும்ப போறாங்க. இந்த ஊழியத்தின் மூலமா அநேக சுவிசேஷகர் எழும்ப போறாங்க. அப்பா சகோதரனை கொண்டு சகோதரியை கொண்டு இனி செய்தி கொடுக்கும் போதெல்லாம் தீர்க்க தரிசன செய்திகளை இன்னும் அதிகமாய் பேசும்படியாக
அப்பா இனி வரப்போற நாட்கள்ல ஆரம்ப காலத்துல நம்ம இப்படிதானே செய்தி கொடுத்துருக்கோம். ஆண்டவர் இன்னும் புதிய புதிய வெளிப்பாடுகளை கொடுக்கும்போது, வேதத்துல இவ்வளவு ரகசியம் இருக்கான்னு சொல்லி அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் தாமே கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா துதிக்கிறேன். அநேகருக்கு சுகம் கொடுக்கிற ஊழியத்தை கர்த்தர் பிள்ளைகள் மூலமாய் நிறைவேற்றப்படுற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப அந்த ஊழியத்தின் தேவைகளை சந்தித்து கொடுங்க. ஓடுகிற திட்டமெல்லாம் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா என் நேசருக்காக எழும்புகிற செய்யணும்னு நினைக்கிற எல்லா திட்டங்களையும் ராஜா விருப்பத்தை உண்டாக்குறவர், செய்கையை உண்டாக்குறவர். அதுக்கு எல்லா தேவைகளையும் பண தேவை, பொருளாதார தேவைகள், மனுஷனுடைய கண்கள்ல தயை கிடைக்கும்படியா கர்த்தர் உதவி செய்யுங்க. திறந்த வாசல பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு கொடுக்கும்படியா இயேசுவின் நாமத்துல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த லைன்ல வந்து எல்லாரும் இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். ஹalleluya. தேங்க் யூ மாசம் நிஷபரத்து மாத்தனம நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உங்க ராஜ்யத்தை கட்ட அப்பா ஒவ்வொரு சகோதர சகோதரி மூலமாய் கொத்து கொத்தாய் ஆத்துமாக்களை எழும்ப கர்த்தர் கிருபை கொடுங்க. உங்கள பிரியப்படுத்தி வாழ உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்துனீங்களப்பா. தகப்பனே எங்கள கடைசியா நீங்க பேதுருவ கடைசியா பார்த்த போல அன்னைக்கே எங்கள பார்த்துட்டீங்க. அதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த முகாந்திரத்தை எங்கள கொண்டே நீங்க நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போற தயவுக்காக ஸ்தோத்திரம். சகல கனமும் துதியும் புகழ்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.